no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். Taste daily. Taste the daily. யாரெல்லாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அல்லது தவறான பெண்களை கூட்டிகிட்டு போய் தவறான விஷயங்களுக்காக பயன்படுத்துவார்களோ அவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அது. இரவு 11 மணிக்கு ஸ்விஃப்ட் காரில் அந்த ஏரியாவில் இவங்க 2 பேரும் நல்ல இன்டீரியர் பிளேஸில் போய் உட்காந்து சேஃபாக வந்து காரை லாக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவனுங்க வந்து அங்கே தூரமாக வந்து அது பக்கத்துலேயே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில் இருந்த 3 பேர், இதில் ஒரு பெண்ணும் ஆணும் இருக்காங்கிறத பார்த்துட்டாங்க. வந்து கூப்பிட்றாங்க, கதவை திறக்கிறோடனே கண்ணாடியை உடைச்சு அவங்க கத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த நைட்டில் அவனுங்க அருவாளோட எதுக்கு வந்தானுங்க அப்படின்னா யாரையாவது மிரட்டுன்ற நோக்கத்தோடவே வந்தவனுங்களா தெரியுது. அந்த காரை அவனுக்கு வெட்டி இருக்கிறத பார்க்கும்போது அருவாளை வச்சு கண்ணாடியை வெட்டும்போது கண்ணாடியெல்லாம் சிதறி அந்த பெண் மேலே அடிச்சிருக்கு. அந்த பெண்ணுடைய உடைகள் எல்லாம் காருக்குள்ளேயே கிடக்குது. அப்போ அந்த காருக்குள்ளேருந்து நிர்வாணப்படுத்தி எடுத்துகிட்டு போனானுங்களா இல்லை அங்கே போய் நிர்வாணப்படுத்திட்டானுங்களா? அங்கே வந்து 3 பேருமே குடிச்சிட்டு அந்த பாட்டிலெலாம் அங்கே கிடக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாட்டிலெல்லாம் சீஸ் பண்ணால் இந்த பிராண்டி எந்த ஏரியாவில் இருக்கிற பிராந்தி கடையில் வாங்கினா அந்த பேட்ச் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திரராஜ் அணிந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஆரம்பித்து இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஸ்டூடெண்டோட பாலியல் வன்கொடுமை, இப்போது நேற்று அதாவது கோயம்புத்தூரில் பீலமேடு பகுதியில் வந்து அதே போல் ஒரு கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கூட பேசிகிட்டு இருந்த ஆண் நண்பரை வந்து வெட்டிட்டு அவங்கள வந்து கொடூரமான முறையில் வந்து 3 பேர் அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ காவல்துறை வந்து தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார், இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு? ஐபிசி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். முதல்ல வந்து கோயம்புத்தூரில் நடந்திருக்கிற கூட்டு பாலியல் வன்முறை, நமது நாட்டில் இப்படி ஒரு அநீதி நடந்ததுக்காக இந்த நிகழ்வையே நான் வந்து கண்டிக்கிறேன். இந்த 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 செஞ்ச குற்றவாளிகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து காவல்துறைக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உடனடியாக அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களெல்லாம் வாழ்நாள் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ பேச்சு தொடங்கலாம். இந்த நிகழ்வு கேட்கும்போதே பேரதிர்ச்சியாக இருக்குது பிரபு. எப்படின்னா, கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஏஹெச்எஸ் காலனிக்கு போகிற வழி, அந்த வழியில் எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் போவாங்க, மிலிட்ரி மேன்லாம் போவாங்க. அதே சமயத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பெண்கள் கல்லூரியும், இப்போ முக்கியமான வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்லூரி, மகளிர் கல்லூரி, இந்த மாதிரியான கல்லூரிகள் அதிகமாக நிறைந்த இடம். இந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்குது. அது கோயம்புத்தூரை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு தொழில் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு நாகரிகமான ஊர் அப்படின்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர் மக்கள் அன்பானவர்கள், நாகரிகமாக பேசுவாங்க. எப்போவுமே வந்து அவங்களுடைய லாங்குவேஜே வந்து அன்பாக இருக்கும். அப்படியெல்லாம் வந்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு இமேஜை வந்து சிதைத்திருக்கிறார்களே பாவிகள் அப்படிங்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது. பெண்கள் நம்ம வந்து இப்போ குறிப்பாக வந்து நம்ம வந்து பெண்ணியம் பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது ஒருவர் செய்த பாலியல். இப்போ வந்து இது வந்து ஒருவரான்னு பார்த்தா இது வந்து அதிகமாக இருக்குதுன்னா இப்போ 3 பேர் சேர்ந்து நேற்றைய தினம் இரவு 11 மணிக்கு, அதாவது ஒரு ஸ்விஃப்ட் காரில் தன்னுடைய பெண் நண்பரோட ஒரு கல்லூரி மாணவர், அந்த பெண்ணும் வந்து ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. நம்ம வந்து அந்த பெயரையோ அல்லது கல்லூரியின் பெயரோ, அந்த ஆண் நண்பர் பெயரோ பெண் நண்பர் பெயரோ நம்ம குறிப்பிடவில்லை. அது நாகரிகம் கருதி அல்லது பாதுகாப்பு கருதி நம்ம யாருமே குறிப்பிட வேண்டாம். நிகழ்வை மட்டுமே பேசுவோமே. அப்போ ஒரு ஆண் நண்பரும் ஒரு பெண் தோழியும் வந்து இரவு 11 மணிக்கு, அது மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அது பின்னாடி சொல்கிறேன், நிகழ்வை சொல்லிடுவோம். 11 மணிக்கு ஒரு ஸ்விஃப்ட் காரில் உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து யாரெல்லாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அல்லது தவறான பெண்களை கூட்டிகிட்டு போய் தவறான விஷயங்களுக்காக பயன்படுத்துவார்களோ அவர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அது.
மொத்தமே ஒரு காலி மொத்தமே கிரவுண்டா அது தான், வந்து காலி கிரவுண்டா. காலி இடம், காலி கிரவுண்டாக இல்லை, காலி இடம். அது வந்து இந்த கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளா மரம் அது கோயம்புத்தூருக்கும் தாராபுரம் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் அது பார்க்க கிடைக்கவில்லை. வேலி முள்ளுமாங்க சார். ஆமாம், வேலி முள்ளுன்னு சொல்கிறதில்ல, வேளா மரம். அது வந்து சாராயம் காய்ச்சறதுக்கு அது அந்த பட்டையை எடுத்து தான் சாராயம் காய்ச்சுவாங்க அந்த ஊர்லலாம். அந்த வேளா மரம் வந்து அங்கங்கே புதராக வந்து முளைச்சிருக்கு. அந்த புதராக இருக்குது. காடு, வெட்ட வெளியான காடு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து ஒரு 60 ஏக்கர் அல்லது 100 ஏக்கர் பக்கம் அந்த இடம் காலியாக இருக்குது. அந்த காலியாக இருந்த இடத்துல இவங்க 2 பேரும் போய் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அதே சமயத்தில் யாரெல்லாம் வந்து ராத்திரியில் வந்து பாருக்குள்ளே உட்கார வேண்டாம், அங்கே வந்து புழுக்கமாக இருக்குது, அங்கே வந்து தேவையில்லாத நண்பர்கள் நம்மளை பார்த்துருவாங்க, வீட்டில் போய் யாராவது தகவல் சொல்லிடுவாங்க அப்படின்னா பாட்டிலை வாங்கிட்டு போய் ஓப்பன் பிளேஸில் உட்காந்து குடிக்கிறவங்களும் அங்கே அந்த இடத்த தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி பாயிண்ட் நம்பர் 1, குடிகாரர்கள் அந்த ஏரியாவை தான் பயன்படுத்துகிறாங்க. தவறான முறையில் பெண்களை கூட்டிகிட்டு போகிறவங்களும் அந்த இடத்த பயன்படுத்துவாங்க. அல்லது அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் டேட்டிங் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து இது ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஏரியாவில் டேட்டிங் ஆப் அப்படிங்கிறது வந்து இப்போ கலாச்சார சீர்கேட்டுக்கு வந்து மிக முக்கியமாக வழிவகுத்துட்டு இருக்கிறது டேட்டிங் ஆப் தான். டேட்டிங் ஆப்னா என்ன பிரபு, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இப்போ ஆன்லைனில் யாரும் முன்ன பண்ண தெரியாதவங்கள இந்த மாதிரி அணுகி பேசி அவங்க நட்புக்குள்ளாகி வெளியே வந்து சாப்பிட கூட்டு போகிறது. அதாவது இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கொள்கையும் உங்களுடைய முகாமைப்பு அல்லது பேச்சாற்றல் இவையெல்லாம் எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு வந்து பிரியாணி டெலிவரி பண்ணுறவனுக்காக வந்து தன்னுடைய குழந்தையவே கொலை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கா பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வம்பை விலைக்கு வாங்குற செய்திகள்லாம் நடக்கிறது வந்து இந்த டேட்டிங் ஆப்பில் நடந்துட்டு இருக்குது. ராத்திரி 11 மணி, இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, இரவு 11 மணிக்கு ஸ்விஃப்ட் காரில் அந்த ஏரியாவில் இவங்க 2 பேரும் நல்ல இன்டீரியர் பிளேஸில் போய் உட்காந்து சேஃபாக வந்து காரை லாக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவனுங்க வந்து அங்கே தூரமாக வந்து அது பக்கத்துலேயே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில் இருந்த 3 காவாலி பசங்க என்ன செஞ்சுருக்கானுங்க, இதில் ஒரு பெண்ணும் ஆணும் இருக்காங்கிறத பார்த்துட்டாங்க. ஃபுல் போதை ஏறினதுக்கப்புறம் வந்து கூப்பிட்றாங்க, கதவை திறக்கிறோடனே கண்ணாடியை உடைச்சி அவங்க கத்தியெல்லாம் வச்சுருந்துருக்கானுங்க, அருவா வச்சுருந்துருக்காங்க. அந்த நைட்டில் அவனுங்க அருவாலோட எதுக்கு வந்தானுங்க அப்படின்னா யாரையாவது மிரட்டுன்ற நோக்கத்தோடவே வந்தவனுங்களா தெரியுது. அருவா வச்சுருக்கானுங்க, கத்தி வச்சுருக்கானுங்க, அடித்து வெட்டி அவங்க ஆண் நண்பர் வந்து இப்போ முன்னெல்லாம் இப்போ எனக்கு இந்த ஸ்லிம் ஃபிட்டுக்கும் இந்த அகண்ட மார்பும் திரண்ட தோள்களும் ஆண்களுக்கு தேவை அப்படிங்குவேன். தன்னுடைய மனைவி, நான் வந்து நிறைய பேர் ஆண்களுக்கான இலக்கணம் என்ன நம்ம சொல்லுவேன், டேய் உங்கள் தங்கச்சியோ உங்கள் அம்மாவையோ உன் ஒய்ஃபையோ கடைவீதியில் நீ கூட்டிகிட்டு போகும்போது எவனாவது கிண்டல் பண்ணாவோ அல்லது கையை பிடிச்சி இழுக்க முயற்சினா அவனை தடுக்கிற அளவுக்கு ஒரு ஆண்கள் வந்து பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப காலமாக வந்து நான் சொல்லுவேன். இவனுக்கெல்லாம் எதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? இவனை வந்து அவங்க 3 பேரும் சேர்ந்து வெட்டி அவனை ஒரு பக்கம் வந்து கீழே படுகாயத்தோடு போட்டுறாங்க. அவன் வந்து எழுந்திரிச்சு வந்து தன்னுடைய மனைவி அந்த 3 பேரோட ஃபைட் பண்ணி தன் காதலியை காப்பாற்றுற அளவுக்கு அறிவு இருந்தால் தானே அவன் அந்த மாதிரியான இன்டீரியர் பிளேஸுக்கு போகணும். அந்த தகுதி அவனுக்கு இல்லை. அவன் அங்கே வெட்டுப்பட்டு கீழே விழுந்துடுறான். இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் 3 பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த இடத்துல வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் இது வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய அநீதி இங்கே நடந்திருக்கு. நம்ம கேட்குறதுக்கே வந்து துயரமாக இருக்குது. நம்ம வீட்டு பொண்ணு அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து காவல்துறை என்ன செஞ்சுருக்குது, உடனே வந்து கோயம்புத்தூர் ஆணையர் திரு சரவண சுந்தர் வந்து இந்த தகவல் கிடைச்ச உடனே அந்த பெண்ணை மீட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபான இடத்துல அந்த பெண்ணுடைய விலாசத்தை இது வரைக்கும் வெளியில் சொல்லாமல், இப்போ நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் நம்ம அந்த பெண்ணுடைய பேரை சொல்லலை, இருந்தாலும் காவல்துறை அந்த பெண்ணுடைய பெயரையும் அந்த கல்லூரியும் வெளியிடாமல் அந்த பெண்ணை சேஃபாக வச்சு அந்த இடத்துல வந்து கோவை மாநகர ஆணையர் திரு சரவண சுந்தர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர் வந்து சேஃபர் சைடில் கொண்டு போய் அந்த பொண்ணை சேஃபாக வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அது வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணினாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த உடையெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி கண்ணாடியெல்லாம்
அந்த காரை அவனுக்கு வெட்டியிருக்கிறத பார்க்கும்போது பிரபு அருவாளை வச்சு கண்ணாடியை வெட்டும்போது கண்ணாடியெல்லாம் சிதறி அந்த பெண் மேலே அடிச்சிருக்கு. அந்த பெண்ணுடைய உடைகள் எல்லாம் காருக்குள்ளேயே கிடக்குது. அப்போ அந்த காருக்குள்ளேருந்து இங்கேயே நிர்வாணப்படுத்தி எடுத்துகிட்டு போனானுங்களா, இல்லை அங்கே போய் நிர்வாணப்படுத்திட்டானுங்களா? 2-3 பேர் சேர்ந்து ராத்திரி 11 மணி 11 மணிக்கு சம்பவம் ஆரம்பிச்சிருந்தா 12லேருந்து 2 மணி வரைக்கும் அந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த மிட் நைட்டில் 40-50 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே போய் ஆண் நண்பரும் ஒரு பெண் தோழியும் வந்து தனிமையில் காரை லாக் பண்ணிட்டு பேசலாமா பேச வேண்டாமா? இப்போ பெண்ணியவாதிகள் சிலர் சார் வந்து இல்லை சொல்கிறீங்க சார், இந்த மாதிரி பேசலாமா பேச வேணாமான்னு தாண்டி இங்கே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்னு தான் எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இல்லை, இப்போ எதிர்க்கட்சிகள் இப்போ நானே வந்து இப்போ அதுக்கு தான் இப்போ தொடங்கும் போது என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரியான பாலியல் பலாத்காரம் செய்கின்ற எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த குடிமகனுக்கும் வரக்கூடாது. இல்லை இந்தியாவிலே வரக்கூடாது, இல்லை உலகத்திலே வரக்கூடாதுங்கிறது வேறு விஷயம். தமிழ் கலாச்சாரத்தில் அப்படி ஒரு இடமே இல்லை. அப்படி தமிழர்கள் அப்படி பண்ணுற ஆட்கள் அல்ல. ஏன்னா இது வந்து வட இந்தியாவில் அங்கங்கும் நடந்தாலும் இப்போ இங்கே நடந்த சில இதில் கூட பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழியை தமிழ்நாட்டு மாணவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுற அளவுக்கு போகிறதில்லை. எக்ஸப்ட் கோயம்புத்தூர் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை தவிர பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் பகுதியில் அப்படிலாம் நடக்காது. ஸோ இப்போ அது வந்து கலாச்சாரத்துக்குள்ள உள்ளே வந்துருச்சு. இதில் வந்து காவல்துறை என்ன செய்யும்? இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சரவண சுந்தரை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வந்து எஃப்ஐஆர் போட்டார். அந்த மாணவனையும் மீட்டெடுத்து வந்து அவனுடைய உயிரை காப்பாற்றி வெட்டுப்பட்டு சிதைந்த நிலையில் கிடந்தவனை கொண்டு வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த காரு கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருக்குது. காரை கொண்டு வந்து சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். நமக்கு கிடைச்ச தகவல் ஊடகத்தின் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். இதை பார்க்குற பொழுது ராத்திரி 12 மணிக்கு அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு காவல்துறை ரோந்து செல்லவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் கோயம்புத்தூருக்கு உடனே பேசிட்டு தான் நான் அதை உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் சாயந்தரமாக ரோந்து வர்றவங்க இந்த ஏரியாவிலலாம் யாருக்கு கூடாதுன்னு அப்பப்போ வார்ன் பண்ணுவாங்க அப்படின்னு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். ஏன்னாங்க அவருக்கு வந்து 45 ஏக்கர் நிலம் இருக்குதாங்க. ஓ, அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். என்னுடைய நண்பருக்கு அந்த இடத்துல 45 ஏக்கர் நிலம் இருக்குது. அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் யாரையோ ராத்திரி சாயந்தரத்துக்கு மேலே இந்த பக்கமெல்லாம் போகாதீங்க அப்படின்னு போலீஸ்காரவங்க அப்பப்போ வார்ன் பண்ணுவாங்கங்கிறாங்க. சரி, நம்ம எதுக்கு எடுத்தாலுமே வந்து காவல்துறை மேலேயே வந்து குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு சட்டம் ஒழுங்கு இப்போதே வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கும் போதோ ஒரு கடைவீதியில் போகும்போதோ அல்லது ஊர் ஓரமாக போயிட்டுருக்கும் போதோ இது வந்து நீங்கள் விமான நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய காலி இடம். அந்த காலி இடத்துல வந்து கருவேலம் முள் சார் நீங்கள் சொல்கிற வேளாண் மாதிரி நிறைந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நைட் ஆனால் இங்கே தண்ணி போடுவாங்க, இங்கே வந்து தப்பான விஷயங்கள்லாம் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்குன்னா அப்போ அந்த லோக்கல் இல்லை சார், இப்போ அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு தெரியுங்களா சார்? இப்போ ஸோ அந்த பையனை அவன் கார்லேருந்து வெளியில் எடுத்தாங்க பார்த்தீங்களா, கார்லேருந்து இழுத்து அவங்க 3 பேரும் வந்து வெட்டும்போது அவன் வெட்டினதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் மயங்கி போயிடுறான். மயங்கினதுக்கப்புறம் போலீஸ் ரெக்கவரி பண்ணி அவனை வந்து சேஃபான ஒரு இடத்துல கொண்டு போய் இப்போ வந்து அந்த காரில் பல்வேறு இடங்களில் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு கார் வந்து வெட்டப்பட்டிருக்குது. அந்த ஸ்விஃப்ட் கார் முழுவதுமே சேதமடைந்த நிலையில் அதை கொண்டு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. இப்போ கமிஷனர் திரு சரவண சுந்தர் அவர்கள் வந்து 5 தனிப்படை அமைச்சிருக்காரு. அந்த 5 தனிப்படையுமே வந்து அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க 3 பேருமே ஏற்கனவே வந்து அந்த இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு 3 பேருமே குடிச்சிட்டு அந்த பாட்டிலெலாம் அங்கே கிடக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாட்டிலெல்லாம் சீஸ் பண்ணால் இந்த பிராண்டி எந்த ஏரியாவில் இருக்கிற பிராந்தி கடையில் வாங்கினா அந்த பேட்ச் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். அந்த பாட்டில் இப்போ நம்ம சொல்கிற சம்பவ இடம் வந்து இந்த சீன் ஆஃப் கிரைம் இஸ் மைன் ஆஃப் க்ளூஸ் அப்படின்னு ஒரு ஃபாரன்சிக் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து அது கண்டிப்பாக இந்த பாட்டிலெல்லாம் வந்து எந்த பிராந்தி ஷாப்பில் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பிராந்தி ஷாப்புக்கு போனால் இந்த பேட்சை வாங்கினாங்க. இப்போலாம் பிராந்தி ஷாப்பில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமராவில் இந்த பேட்ச் நம்பர் வந்து எடுத்து கொடுக்கும்போது யார் வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த எதிரிகளை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காவல்துறை வந்து 5 டீம் போட்டிருக்கனால கண்டிப்பாக இந்த ஆஸ்பெக்டில் ஏன்னா அந்த பாட்டில்கள் அங்கே இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கனால அந்த பாட்டில் எங்கே வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இந்த பெண் வந்து கூட மயங்கிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. அவங்கள தெளிவுபடுத்தி ஏதாவது அடையாளம் தெரியுமா தெரியாத இல்லை என்ன மாதிரியான அடையாளங்களோடு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பெண் காவலர்களை வச்சு தனிமையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு அடையாள படம் வரைவாங்க. அந்த படம்
அவங்க சொல்கிற ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் போடுவாங்க. போட்டு இந்தந்த மாதிரியான அடையாளங்கள்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி போலீஸ் வந்து விசாரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் திரு சரவணகுமார் அவரை பொறுத்த வரைக்கும், திரு சரவணசுந்தர் அவரை பொறுத்த வரைக்கும் மிகவும் திறமையான அதிகாரி. உடனடியாக வந்து 5 தனிப்படைகளுக்கும் தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த எதிரிகள் வந்து கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று நான் கருதுகிறேன். சரி, இன்னொரு புறம் வந்து பாஜகவை சேர்ந்த இப்போ அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன், எதிர்க்கட்சி தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை தாண்டி இன்றைக்கி வந்து பொது இடங்கள்லேயே வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் இதெல்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, இங்கே தமிழ்நாட்டில் காவல்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல காவல்துறைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இந்த ஏரியா வந்து ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு தெரியுது. இந்த ஏரியாவில் வந்து குடிகாரர்கள் இரவு நேரத்தில் வருவாங்கன்னு தெரியுது. அப்போ இரவு நேரத்தில் அந்த இடத்துல போய் காரில் யாருமே போய் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடாது, அல்லது ஆட்டோவில் போயிடக்கூடாது, பெண்கள் அந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து காவல்துறை முறையை கண்காணிக்க முடியும். அந்த ஏரியாவில் இருக்கிற பீட் ஆஃபீஸர்ஸை வச்சு இந்த ஏரியாவில் 10 மணிக்கு மேலாம் காரெல்லாம் நிற்க விடாமல் பண்ணிடுங்கப்பா, எல்லாம் விரட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆக தொடர்ந்து வந்து சட்டத்தில் வந்து சட்டத்தின் பிடியில் போய் கடுமையான தண்டனைகள் உடனே கிடைக்கிறதில்ல. இப்போ அவங்க வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் விசாரித்ததுக்கு அப்புறமே அவருக்கு சில பேர் வந்து சட்டத்தில் இருக்கிற அல்லது சாட்சிகள் முன் வரவில்லை அப்படிங்கிற காரணத்தினால தப்பிச்சு வந்து நான் தான் ஏ1 சில பேர் டிவியில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துடுறாங்க. அதனால் நம்மளும் தப்பு பண்ணிட்டா இப்படி வந்துடலாமோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள். காவல்துறை பொறுத்த வரைக்கும் இதில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும்போது இந்த அறிவியல் பூர்வமான தரவுகள் அத்தனையுமே சேகரித்து இதுக்கு இப்போ தனிமே ராத்திரி 11 மணிக்கு நடந்திருக்கு பிரபு. 11 மணிக்கு இன்சிடெண்ட், 11லேருந்து 2 மணி வரைக்கும் நடக்குது. அப்போ அங்கே யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் அந்த ஆண் வந்து மயங்கிய நிலையில் இருக்கிறான். இந்த வழக்கை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் சில காரணம் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இவங்க சாயந்தரம் பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு இவங்க 3 பேர் தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க, நாங்கள் பார்த்தோம், இவங்க 3 பேர் தான் அங்கே இருந்தாங்கன்னு. அப்புறம் இவங்க 3 பேரும் வந்து என்னை வெட்டும்போது அவர்களுடைய முகத்தை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த பெண் வந்து நேரடியாக பார்த்த சாட்சி. இந்த சாட்சிகளெல்லாம் வந்து அதாவது ஒரு குண்டுமணி அளவு கூட சிதறல் இல்லாமல் வந்து கட்டமைப்பு செய்து இல்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சால் அறிவியல் பூர்வமாக வந்து இப்போ இந்த இவர்கள் வெட்டிய அருவாள் இருக்கிற ரத்தமும் இல்லைங்க, அந்த அருவா வந்து அவன் தான் ஓனரு அப்படிங்கிறதையும் போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாரன்சிக் வந்து இப்போ அந்த பெண்களோட அந்த செருப்பு ஆமாம் ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ எடுத்திருக்காங்க. பட் பெண்ணுடைய ட்ரெஸ்ஸு அவிழ்க்கப்பட்டதுங்கிறது அந்த பெண்ணுடைய ட்ரெஸ்ஸுக்கு ப்ரூவ் ஆகிடும். எதிரிகளுடைய குழு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எதிரிகளுடைய செருப்பு கிடைக்கும், எதிரிகள் சிகரெட் பிடிச்சிருந்தா என்ன மாதிரி சிகரெட்டு பிடிச்சிருக்காரு, எதிரிகள் எந்தெந்த கடையில் வந்து டிஷ் வாங்கிட்டு போனார், எதிரி வந்து எந்த கடையில் பாட்டில் வாங்கிட்டு போனார், அந்த அருவா எதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தார், இவ்வளவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் சொல்கிற போத நம்மளும் அதான் சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கும் வந்து அதே கருத்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் வந்து இரவு 11 மணிக்கு மேலே இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பில் போகிறவங்க, நான் வந்து நல்ல பெண்கள் 11 மணிக்கெல்லாம் வெளியே போகக்கூடாது, இப்போ டீ நகருக்கு போகக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற 40, 50, ஒரு 60 ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற 100 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதி பக்கத்துலலாம் வந்து தனிமையில் போய் சார் பட் அது நீங்கள் வந்து இப்படி ஒரு பாதுகாப்பை பற்றி பேசுறீங்க. பட் அதுக்கான சுதந்திரம்ன்றது எல்லாருக்கும் இருக்குல்ல சார்? சுதந்திரம் இருக்குது, அவங்களுடைய விஷயம் இல்லை சார். அது வந்து என்ன சொல்றது, சுதந்திரம் ரெஸ்ட்ரிக்டட். நான் சொல்கிற விஷயத்த ஏற்போர் ஏற்கட்டும், மறுப்போர் மறுக்கட்டும். நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த தகவல் சொல்கிறேன். இல்லை சார், அப்படி பார்த்தோம்னா இங்கே யாருமே எங்கேயுமே போக முடியாது சார். ஒரு கணவன் மனைவி இப்போ அந்த வந்து ஆண் நண்பர் பெண் தோழின்றீங்க, ஒரு கணவன் மனைவி போய் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா என்ன நினைப்பீங்க? சரி, கணவன் மனைவிக்கு வந்து இப்போ கணவன் மனைவியா போய் இப்போ நீங்கள் மெட்ராஸ் மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 11 மணிக்கு மேலே காவல்துறை வந்து எல்லாம் 11 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது, போங்க சொன்னேன். இது வந்து 11 மணிக்கு மேலே நடந்தது நான் கருதுறேன். 11 மணிக்கு மேலே 10 மணி வரைக்குமே கூட அங்கே போய் பேசிகிட்டு இருந்ததை பற்றி நான் ஒன்று. இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் அதுக்கு பிறகு
கல்கத்தாவிலேயும் வந்து ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு பிறகு போன மாதம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆண் நண்பர் காட்டுப்பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தார். சரி, நள்ளிரவில் காட்டுப்பகுதிக்குள்ளே தனிமையாக போகும்போது தான் அது சேஃப் இல்லை. இப்போ பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, அதுக்காக நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கோன்னு சொல்கிறீங்களா இப்போ? இல்லை, நீங்களும் சேஃபாக இருந்துக்குங்க அப்படின்னு, இந்த மாதிரியான தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் போகாமல் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு அண்ணனாக என்னுடைய கடமையாக சொல்கிறேன் நான். இதை வந்து கண்டிப்பாக சொல்லலை நான். ஒரு அண்ணனா என்ன, தமிழ்நாட்டில் கல்லூரியில் படிக்கிற தங்கைகள் அத்தனை பேருக்குமே என்னோட அறிவுரையாக நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரியான சேஃப்லெஸ் பிளேஸ்க்கெல்லாம் வந்து அன்டைமில் போக வேண்டாம்னு சொல்ல வரேன் நான். கண்டிப்பாக சார். 5 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க, காவல்துறை தேடிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து குற்றவாளிகள் பிடிபடுவார்னு வந்து காவல்துறை ஆணையரும் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் மேலும் தொடராமல் பார்த்துக்கிறது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெறவே கூடாது. இதை வந்து கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily. Taste the Daily.